जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ते के धुन में बजी माया की लोरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहि रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. இந்த பிராமண வாழ்க்கையில் நமக்கு தெரியும் அமிர்தவேலோட மகத்துவம் என்ன அப்படின்னு. எல்லாமே தெரிஞ்ச பிறகும் நம்ம புரிஞ்சிருந்தும் எப்படி எவ்வளோ பண்ணணுமோ இந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அமிர்த வேலையில் நிறைய விஷயங்கள் வருது, அமிர்த வேலையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் அமிர்த வேலைக்கு முன்னேற்பாடான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது, நம்ம பாபாட்டிருந்து முழு சக்தியை நம்ம எடுக்கணும். அமிர்த வேலை நேரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் விரும்புகிறாங்க நம்ம பாபாட்டிருந்து முழு சக்தியும் எடுத்து ஃபுல் டே வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தாங்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சக்திகளை அடையணும்
அப்புறம் வாழ்க்கையில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுலேயும் சக்திசாலியாக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதனால் நம்ம சக்திகளால் நிரப்பணும் அமிர்த வேலை அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இந்த மாதிரி ஆசை இருந்தும் கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க முடியறதில்ல. சில நேரம் 2:30 மணி, 3 மணி, 3:30, 4, 4:30, 4:45, 5 மணி, 6 மணி கூட எழுந்திரிக்கிறாங்க நிறைய பேர். ஒரு கரெக்டான டைமிங் இல்லை. ஒரு பொழுதும் ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது அங்கே இல்லை. மாறி மாறி வந்துட்டு டைம் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் ஏதாச்சும். அப்புறம் சிலர் இப்படியும் இருக்காங்க, கரெக்டாக டைமுக்கு ரெகுலராக ஒரே மாதிரி டெய்லி எந்திரிச்சிட்றாங்க. சரி 3:30க்கு டெய்லி எந்திரிக்கிறாங்க, ரெடி ஆகிட்டு 4 மணிக்கு வந்து யோகாவில் உட்காந்துடுறாங்க, 4:45 5 மணி வரைக்கும் யோகா பண்ணுறாங்க. நியமத்தோட டெய்லி ஒரே நேரத்தில் நல்லா யோகாவில் உட்காந்துடுறாங்க. அட்டண்டன்ஸ் ஆயிடுது, வந்துட்டாங்க. ஆனால் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க, தூங்கி மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. தலை தொங்கி போயிடுது, தலை சாஞ்சிடுது. அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, தூக்கம் வந்துடக்கூடாது, ஆனாலும் தூங்கிடுறாங்க. சிலர் வந்துடுறாங்க, முடிச்சிடுறாங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துடுறாங்க, அவங்களுக்கு தூக்கமும் வர்றதில்ல, ஆனாலும் ஸ்பெஷலான எந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறதில்ல. தூங்காமல் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காங்க, ஆனால் அனுபவங்கள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. எழுந்தாங்க, உட்காந்தாங்க, குட் மார்னிங் சொன்னாங்க, பாபா நீங்கள் அப்பா டீச்சர் சத்குருன்னு சொன்னாங்க, நீங்கள் அது நீங்கள் இது, அப்புறம் முடிஞ்சது. ஒரு அனுபவமும் இல்லை, ஆகலை. அந்த அமிர்த வேலை நேரம் அப்படிங்கிறது பாபா சொல்லியிருக்காரு, அமிர்தம் அருந்தும் நேரம். எந்த ஒரு தர்மமும் அப்படி இல்லை, இந்த விஷயத்த சொல்லாமல் இல்லை. அவங்க ஒவ்வொரு தர்மமும் அமிர்த வேலையின் மகத்துவத்தை தெரிஞ்சிருக்காங்க. அது அவங்க அந்த நேரத்தை உயர்ந்ததாக நினைக்கிறாங்க. பேர் வேணால் வேறு வேறு வச்சுருக்கலாம், ஆனால் அந்த டைம் அதுதான். சீக்கிய தர்மமாகட்டும், புத்த தர்மமாகட்டும், இஸ்லாமிய தர்மமாகட்டும், ஹிந்து தர்மமாகட்டும், கிறிஸ்தவ தர்மமாகட்டும், ஒவ்வொரு தர்மத்திலையும் அதிகாலையினுடைய நேரமானது அந்த அதிகாலை நேரத்தை அந்த ஒரு சாமம் வேலை ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. ஏன்னா அந்த நேரத்தில் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் பிராத்தா சமரா நிர்தசானுசார் புரத்மா தத்துவ சஜித் சுகம் பரமஹந்த் கைத்தியம் சத்தியம், இந்த துரியா அவஸ்தா அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதாவது 4th ஸ்டேஜ், அது கனவு லோகத்தை தாண்டி ஒரு விழிப்பான நிலை, அதெல்லாம் கடந்த பிறகு வரக்கூடிய 4வது நிலை. அதுக்கு ஒரு பேரும் இல்லை, அதனால் அதை 4th 4வதுன்னு சொல்லிட்டாங்க. துரியா அவஸ்தா அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அந்த நிலை பரமஹம்ச ததுரியம் அப்படின்னு பேர். அந்த ஒரு நிலை, யோகியினுடைய நிலை, பிராத்த ஸ்மராணி, அந்த அதிகாலை நேரத்தில் தான் அது அனுபவம் ஆகும், அதை அனுபவம் செய்ய முடியும். அதனால் பக்தியில் அதுக்கு ரொம்ப மகத்துவம் இருக்குது, ஞானத்தில் சர்வாதிக் மகத்துவம் இருக்குது, ரொம்ப ரொம்ப மகத்துவம் மகிமை இருக்குது. பாபா என்ன சொல்கிறாரு, அதிகாலை அமிர்த வேலையில் வண்டியை கரெக்டாக தண்டவாளத்தில் உட்கார வச்சுருங்க. அப்போ ஃபுல் டே அது ஓடிட்டே இருக்கும், லைனில் தானாகவே அது போயிட்டே இருக்கும். காலையிலே நீங்கள் தண்டவாளத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா, அது அமிர்த வேலையில் நம்ம அதை கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ ஃபுல் டே யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அது ஃபுல் டே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நீங்கள் ஃபுல் டே பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இவர் இப்படி ஏமாத்தினா நான் இப்படி பண்ணுவேன், இவர் அப்படி போனால் நான் இப்படி பண்ணுவேன், எது வரைக்கும் நீங்கள் அதை புரிய வச்சுட்டே இருப்பீங்க, பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்பிக்கை கிடையாது. அதனால் அமிர்த வேலையில் தண்டவாளத்தில் கரெக்டாக ட்ரெயினை உட்கார வச்சுட்டிங்க, இன்ஜினை உட்கார வச்சுட்டிங்க அப்படின்னா, அது தானாகவே ஃபுல் டே அதிலேயே போயிட்டுருக்கும். அந்த தண்டவாளத்தில் கீழே இறங்காது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஆகையினால நம்ம அமிர்த வேலை யோகா சிறப்பானதாக அமையிறதுக்காக நம்ம என்ன அதுக்கான முன்னேற்பாடு செய்யலாம். அதன் மூலமாக நம்ம தானாக ஈஸியாக நம்ம எந்திரிக்கணும், நல்ல நல்ல அனுபவங்கள் செய்யணும். அதற்காக நம்ம என்ன செய்யலாம், அமிர்த வேலை சாதாரணமாக இருக்கக்கூடாது. அந்த அமிர்த வேலை யோகத்தில் தூக்கத்தினுடைய எல்லளவு கூட பிரபாவம் இருக்கக்கூடாது. தூக்கம் கொஞ்சம் கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1% கூட அங்கே தூக்கம் வராத நிலை இருக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு நிலை இருக்கணும். அந்த மாதிரி நிலை இருக்கணும் அப்படின்னா அதற்காக முன்னேற்பாடுகள் ரொம்ப முக்கியம். என்ன ஒரு முன்னேற்பாடு நம்ம செய்யணும்? உண்மையிலேயே நாளைய அமிர்த வேலை அப்படின்னா அதுக்கு முந்தின நாள்லேருந்தே அதனுடைய ஏற்பாடு அங்கே தொடங்கிடுது.
ராத்திரி 8 மணிக்கு மேலே அந்த ஏற்பாடு நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு நேரமானது 8 மணிலேருந்து 10 அல்லது 10:30 வரைக்கும் ராத்திரி நாம் என்ன செய்கின்றோம் அந்த நேரத்தில். ஒருவேளை இந்த நேரமானது நம்மளுடைய டிவி பார்க்குறதுலையோ இல்லைனா அங்கங்கே விஷயங்களை பேசுகிறதுலையோ வீணான விஷயங்கள்லையோ போயிட்டுருக்குது அப்படின்னா, இல்லைனா பஜாருக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், அதுங்க சுற்றுறதுலேயே நமக்கு போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய அமைதி வேலை எப்படி சக்திசாலியாக இருக்கும்? ஞானத்தினுடைய சிந்தனை அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். இல்லைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானத்தை பற்றி பேசணும். 2 பேர் அங்கே ரொம்ப முக்கியம். பிரதர் சிஸ்டர், இல்லை பிரதர் சிஸ்டர் அப்படின்ட்டு யாராவது 2 பேர் உட்கார்ந்து அந்த ஞான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஞான சிந்தனை மற்றும் மனனை பண்ணுறதுக்காக 2 பேர் உட்கார்ந்து உங்களுக்குள்ளே பேசுங்க. இன்றைக்கி பாபா வரதானத்தில் என்ன சொன்னார், ஸ்லோகனில் என்ன சொன்னார், தாரணையில் என்ன சொன்னார், முக்கியமாக ப்ராக்டிக்கலாக மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்காக என்ன விஷயம் சொன்னார், சேவைக்காக என்ன சொன்னார், ஞானத்தை என்ன சொன்னார், யோகத்தை என்ன சொன்னார், இவ்வளோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 பேர் இருந்தால் போதும். முக்கிய விஷயங்களை பற்றி நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத சிந்தனை பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஞானத்தினுடைய அந்த கலந்துரையாடல் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாயிலிருந்து ஞானம் வெளிப்படுறதுனால ஞானத்தினுடைய புது சமஸ்காரங்கள் நமக்குள்ளே உருவாகுது. ரீகண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட், நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு இதுக்கு பேர் மெடிக்கல் சயின்ஸில். நியூரோ ட்ராக்ஸ் ஃபார்ம் ஆகுதாமா. இன்னைக்கு நிறைய இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதில் நிறைய ரிசர்ச் நடந்தது. பிளாஸ்டிசிட்டியை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க பிரெயினோட நியூரான்கள் இருக்குல்ல, அது நரம்புகள், அது டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் டெட் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்மளால் மாற்ற முடியும், அது சேஞ்ச் பண்ண முடியும், புதுசு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வாயிலேருந்து அடிக்கடி ஞான ரத்தினங்கள் வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னா புது ஒரு சமஸ்காரம், ஞானத்தினுடைய சமஸ்காரம் நமக்குள்ளே உருவாகுது. இந்த ஞானம் என்ன சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் அது நமக்கு யூஸ் ஆகுது. நமக்கு இந்த நேரமானது மாதாசுக்கு சமைக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லைனா சாப்பிட வேண்டிய நேரமாக இருக்கலாம். இல்லைனா ராத்திரி நம்மளுடைய உணவானது சாப்பாடு அவ்வளோ ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தூக்க கலக்கம் உங்களை கலக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. எவ்வளோ நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ராத்திரி யோகியினுடைய இரவு உணவானது ரொம்ப கம்மியாக இருக்கணும். சாப்பிடவே இல்லைன்னா கூட ரொம்ப நல்லது. ராத்திரி லேட்டாக சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்றோம், இல்லைனா ரொம்ப கெட்டு போனதாக சாப்பிட்றோம், எண்ணெய் ஐட்டமாக சாப்பிட்றோம், ஹெவியான மசாலா ஐட்டம் சாப்பிட்றோம். அப்போ அமிர்த வேலை கண்டிப்பாக தூக்கம்தான் வரும், கேரண்டி. அமிர்த வேலையினுடைய நேரம் வரதானங்களினுடைய மழை பெய்யும் நேரம். அப்போ அமிர்த வேலையினுடைய அந்த சுபமான சங்கல்பங்களை, சுப சக்திகளை நம்ம எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா ஃபுல் டே பாருங்கள். இப்போ மத்தியான நேரத்தில் பாருங்கள், எல்லா உலகத்தில் எல்லா மக்களும் விழிச்சிருக்காங்க. எல்லாரும் உடைய மனசுலேயும் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. எல்லாரும் சுப சங்கல்பங்களோடு இருக்காங்களா? எல்லாரும் நல்ல எண்ணங்களோடு இருக்காங்களா? உலகத்தில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. விகாரம் தான் நிறைஞ்சிருக்குது. ஒரே காம விகாரங்களுடைய அலைகள் தான் பரவிட்டுருக்கு. ஒருத்தருடைய பேச்சில், மூச்சில், எண்ணத்தில், அவங்களுடைய கற்பனைகளில் அந்த விகாரங்கள் எண்ணங்கள் தான் ஓடிட்டுருக்குது 24 மணி நேரம். அவங்களுடைய எல்லா வைப்ரேஷன்ஸும் இந்த உலகத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது, பரவி இருக்குது. நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளை தாக்கத்தான் செய்கிறது கொஞ்சமாவது. ஆனால் அதிகாலை 4 மணிக்கு இல்லை அமிர்த வேலை நேரத்தில் எல்லோரும் தூங்கிடுறாங்க. யாராவது அப்படி இருக்காங்களா? பக்தர்களை தவிர அதிகாலையில் எந்திரிக்கக்கூடியவங்க அவங்க தூங்குகிற நேரமே 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குவாங்க. ஒரு தடவை என்னுடைய லௌகீக சிஸ்டர் ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் சொன்னோம் 3:30 4 மணி. ஐயோ மிட் நைட்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் மிட் நைட்டு 4 மணி. அதனால் எல்லோரும் தூங்குகிற நேரம். அதனால் சோசியல் மீடியா, ஃபோனு தோண்டிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பிஸி ஆகிடுறாங்க சோசியல் மீடியாவில். அவங்க தூங்குறதே 12 1 மணிக்கு மேலே ஆயிடுது, 2 மணி கூட ஆயிடுது சில நேரம். அதனால் ராத்திரி நேரமானது சமைக்கிற வேண்டியதாக இருந்தாலும் சரி, சாப்பிட வேண்டியது இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? சரி, சேவை இருக்குது, அப்போ அவ்வளோ யோகயுக்தமாக இருக்கணும். பாபா நினைவில் அந்தளவு டீப்பாக இருக்கணும் அந்த நேரத்தில் 8 to 10. ஓகே, எவ்வளோ முடியுமோ ராத்திரி 8லேருந்து 10 மணி வரைக்கும் மௌனமாக இருக்க பழகிக்கணும், முயற்சி பண்ணணும். பேச வேண்டியது வந்ததுன்னா ஞானத்தை பற்றி பேசுங்க. ஒரு வேளை உங்கள் கூட யாருமே இல்லை, ஞானத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா மேலே மொட்டை மாடிக்கு போய் நீங்கள் அப்படி உட்காந்துக்கலாம், இல்லைன்னா லைட்டாக வாக் பண்ணலாம்.
இல்லைனா உட்காந்து ஞானத்தை கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம். ராத்திரி 8 to 10. ஏன்னா பல காலமாக ஆத்மாவுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, வேறு வேறு விஷயங்கள் ஏதேதோ விஷயங்கள் செய்கிறதுக்கான பழக்கம் ஆகிருக்குது. காலியாக டைம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று புதுசாக செய்கிறதுக்கு விரும்புகிறோம். டைம் கிடச்சிச்சின்னா இன்டர்நெட்டில் போய் ஏதாவது புதுசாக தேடலாம் அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க நிறைய பேர். என்ன தேடுறேன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் தேடிட்டு இருப்பாங்க. லட்சியமே இல்லாமல் தேடிட்டு இருப்பாங்க. கிளிக் பண்ணிகிட்டே இருக்காங்க, தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. புதுசாக போயிட்டுருக்காங்க, புது பாதைகளில் பயணம் செய்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. அதனுடைய டீப் குகைக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் அமிர்த வேலையினுடைய முன்னேற்பாடானது ராத்திரியிலேருந்து ஆரம்பமாகுது. ராத்திரி நேரத்தில் யோகயுக்தமான சாப்பாடு செய்யணும், சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி இல்லை 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் தான் வரும். கண்டிப்பாக அதிகமாக சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துடும். அப்புறம் தூங்குறக்கூடிய நேரத்தை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றம் இருக்குது, ஏதாவது ஒரு விசேஷமான ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வீட்டில், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஓகே லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ரெகுலராக நார்மல் டேஸில் கூட அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கணும். பிராமணர்கள் எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு உள்ளே தூங்கணும்? 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும் பிராமணர்கள். அப்படின்னா சரி 10:15, சரி 10:30 ஓகே, அதுக்கும் மேலே கூடாது. ஏன்னா நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு ரொம்ப. ஏன்னா காலையிலேருந்து முழிச்சிருக்குது. அதனால் சீக்கிரம் தூங்கிடணும். நம்ம யோகா பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் என்ன தெரியுமா? நம்ம எப்போ கட்டிலில் படுத்துட்டோமோ அந்த நேரம் தான் ரொம்ப பெஸ்ட்டான நேரம். ஏன் அப்படின்னா நமக்கு 2 நேரம் அந்த மாதிரி நேரம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகிடுது. காலையில் ஒன்று எந்திரிச்ச உடனே 10 நிமிஷம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு முழிச்சிருக்குது. அப்புறம் 2வது தூங்குகிற நேரத்தில். அதனால் இந்த 2 ஆள் மனசுக்கும் வெளி மனசுக்கும், உள் மனசுக்கும் வெளி மனசுக்குமான ஒரு பேரியர் இருக்குது. அது எப்போ முழிக்குது அப்படின்னா நம்ம தூங்கும்போது தான் அது முழிக்குது, தூங்க போகும்போது. அப்போ அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே நேராக எங்கே போகுது? உள் மனசுக்குள்ளே போகுது, ஆள் மனசுக்குள்ளே. நம்ம என்னெல்லாம் அங்கே வெளியிலே நம்ம நினைக்கிறோமோ வெளிமுகமாகவே அது நேரடியாக உள்முகமாக போயிடும், உள் மனசுக்குள்ளே. ஃபுல் டே நீங்கள் என்ன தான் புரிய வச்சுட்ருங்க உள் மனசுக்கு, ஆனாலும் அது உள்ளே போகாது அந்த விஷயங்கள். அதனால் ராத்திரி நீங்கள் கட்டிலில் படுத்துட்டீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வாங்க. நான் ஆத்மா. அப்போ யோகா பண்ணுங்கள். அப்போ பரந்தாமத்துக்கு போங்க, சூட்சுமதானத்துக்கு போங்க, பாபா கூட பேசுங்க. இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்து அப்படியே தூங்கிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா எழுந்ததுமே அந்த இதெல்லாம் எண்ணங்கள் வச்சோமோ அந்த எண்ணங்கள் தான் அவங்கள காலையிலே நிற்கும் ரெடியாக. இல்லைன்னா நம்ம என்ன எண்ணத்தோடு தூங்குறோமோ அந்த எண்ணம் தான் காலையில் முதல் எண்ணமாக நிற்கும். டிவியை பார்த்துட்டே தூங்கிட்டோம், இல்லை ஃபிலிம் பார்த்துட்டே படம் பார்த்துட்டே தூங்கிட்டோம், இல்லைனா புக்கு படிச்சுட்டு இருந்தேன், நாவல்ஸ் படிச்சுட்டு தூங்கிட்டேன், மொபைலை பார்த்துட்டே தூங்கிட்டேன். இந்த எல்லா விஷயங்களுமே ஆத்மாவனுடைய சக்தியை அது திருடிக்குது. அந்த பவரை அது திருடிடுது, எடுத்துக்குது. ஏன்னா சங்கல்பம் ஓடுதில்ல, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் நமக்கு தெரியாமலே. இது என்ன, அது என்ன, இது எப்படி, அது எப்படி. அப்போ ஆத்மாவுக்குள்ளே சக்தி எங்கேருந்து வரும்? இன்ஃபர்மேஷன் அதிகமாகிடுச்சு, ஆனால் ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம தூங்குறதுக்கான விதி ஒன்று, சீக்கிரம் தூங்கணும், கம்மியாக சாப்பிட்ணும், சீக்கிரமாக சாப்பிட்றணும். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம முடியும் அப்படின்னா நம்ம எழுதிக்கோங்க, சார்ட் எழுதுங்க. ஒருவேளை அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்கீங்களா, அப்போ பாபாவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க மனசில். பாபா முன்னாடி உட்காந்துருங்க, உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். என்னெல்லாம் எழுத சொல்லியிருக்காரோ ஃபுல் டேனுடைய விஷயங்களை, அந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லிடுங்க. எழுத தெரியாது, எழுத முடியாதுன்ட்டு நிறைய பேர் செய்யாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்லிடுங்க. எழுத தான் அவங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுட்டு நீங்கள் செய்யாமல் இருந்தால் ஓகே, அது தப்பு. ஆனால் உங்களுக்கு எழுத தெரியாது, அப்போ நீங்கள் சொல்லிடுங்க. உங்களுக்கு சாய்ஸே இல்லை, சொல்லிடுங்க. என்னெல்லாம் எழுதணுமோ அதை சொல்லிடுங்க, முடிஞ்சு கதை. இன்றைக்கி இதெல்லாம் நான் செஞ்சேன், இப்படி நடந்தது, நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணேன், நான் இது பண்ணேன், இல்லைனா நான் என்ன பண்ணியிருக்கணும், ஆனால் இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களை இவ்வளோ நேரம் நான் நினச்சேன், இந்த நேரத்தில் நினைக்கல, அதனால் இந்த தப்பு நடந்தது. எல்லாத்தையுமே காலி பண்ணிடுங்க, சுமைகளை இறக்கி வச்சுருங்க பாபா கிட்ட. அதுக்கு பிறகு தூங்குங்க. லேசாகிட்டு அப்புறம் தூங்குங்க. சுமையோடு தூங்கினீங்கன்னா அதுதான் உங்களை ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் காலையில் எந்திரிக்கும் போது அதே எண்ணம் தான் வரும். அந்த ராத்திரி நீங்கள் சுமைகளோட தூங்குனீங்களே, அந்த சுமைகள் தான் காலையில் நிற்கும். கனவுல கூட அதுதான் ஓடும்.
அதனால் முக்கியமான சில பாயிண்ட்ஸை நினச்சிக்கிட்டே தூங்கணும். ட்ராமாவை பற்றி கூட முதல்ல பாயிண்ட் வந்து இந்த ட்ராமா வந்து ஃபிக்ஸ்டு. இந்த ட்ராமா ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது முதல்லையே. இந்த ட்ராமாவில் ஒவ்வொரு நடிகர்களும் குற்றமற்றவர்கள். இந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த எண்ணம் நம்ம மனசை சாந்தமாக்கிறோம். வெறும் குற்றமற்றவர்கள் கிடையாது, முழுமையான குற்றமற்றவர்கள், 100% குற்றமற்றவர்கள் ஒவ்வொருவருமே. இந்த நாடகமானது நன்மைக்கானது. நன்மை இல்லாத விஷயங்களுக்கு பின்னாடியும் நன்மை மறைந்துள்ளது. அந்த திரைக்கு பின்னால் அதை விளக்க வேண்டியது தான் முக்கியம். ஆனால் நன்மை தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. வெளியே அப்படி தெரியும் தீமையா, ஆனால் அது உண்மையிலே பார்க்க போனால் அது நன்மை. நஷ்டத்தின் திரைக்கு பின்னால் லாபம் ஒளிந்துள்ளது. இந்த ட்ராமாவில் என்னெல்லாம் நடக்குதோ அது கல்பத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் நடக்குது. இதில் நத்திங் நியூ, புதுசு ஒன்றுமே இல்லை, பழசு. ஒருவேளை நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருது தூங்கும்போது படுத்துக்கிட்டே, இல்லைனா ஃபுல் டேயில் நம்ம அடிக்கடி நடுநடுவாக இதை ஞாபகப்படுத்துகிறோம். ட்ராமாவுடைய எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ராமா வந்து நியாயவான், நியாயக்காரி. இந்த ட்ராமாவில் வந்து யார் மீதும் தோஷமில்லை, யாருக்கும் இங்கே தீமை நடக்கலை, அநியாயம் யாருக்கும் நடக்காது இந்த ட்ராமாவில். ஏன்னா அது நியாயக்காரி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அது என்ன நடக்கணுமோ அதான் நடந்துகிட்ருக்கு கரெக்டாக. ஏன்னா ட்ராமா சத்தியமானது. நமக்கு தோணுது இது நடந்துருக்கக்கூடாது, அது நடந்துருக்கக்கூடாது, தப்பு நடக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம மனசில் அந்த மாதிரி இப்படி நடந்திருக்கணும், அப்படி நடந்திருக்கணும், இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். இந்த ட்ராமாவில் அநியாயம் நடக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் இருந்தார், அவர் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாதவராக இருந்தார். அவர் நினச்சிட்டே இருந்தார், எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். நான் மட்டும் தான் குருடாக இருக்கிறேன், மீதியெல்லாம் எவ்வளோ நல்ல அழகாக கண் இருக்குது, அந்த உலகத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் அழகை ரசிக்கிறாங்க, எவ்வளோ நல்லா படிக்கப்பட்டிருக்காங்க, நான் மட்டும் இப்படி ஆகிட்டேன். விஞ்ஞானிகள் வந்து சயின்டிஸ்ட் வந்து அவருக்கு மேலே நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அவருக்கு வந்து போன ஜென்மத்தினுடைய இதற்கு முந்தைய ஜென்மத்தினுடைய நினைவுகளை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதில் காட்டிருக்காங்க. அதில் அவர் முதல்ல ஒரு கசாப்பு கடைக்காரராக இருந்தார். அவருடைய முந்தைய ஒரு 5-6 ஜென்மத்துக்கு முன்னாடி அவருடைய வேலை என்ன அப்படின்னா, ராஜா யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்க சொல்கிறாரோ அவங்களுடைய கண்களை பிடுங்கிறது தான் அவருக்கு வேலையே. இந்த முகாலயர்கள், ஆப்கானியர்களுக்காக ஆட்சி காலத்தில் அப்படி தான் நடந்தது. கண்ணை மட்டும் எடுத்துருவாங்க, 2 கண்ணையும். ஆனால் இவர் வெறும் டியூட்டியாக செய்யலை, இவர் நல்லா என்ஜாய் பண்ணி செஞ்சார். மற்றவங்களை கண்ணை பிடுங்கிறது இவருக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒன்று வந்து ராஜா சொன்னார், என்னுடைய டியூட்டி நான் செஞ்சேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் அவ்வளோ கணக்கு வந்திருக்காது. ஆனால் இவர் எதனால் பண்ணார் தெரியுமா? இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சந்தோஷமாக செஞ்சார், என்ஜாய் பண்ணிட்டு செஞ்சார். மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, மற்றவங்க கண்ணை பிடிங்கிட்டு அவங்க துக்கப்படுறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூடான கம்பியை கண்ணுக்குள்ளே பாய்க்கும் போதும், அதுக்கு ஒரு உப்பை அள்ளி கண்ணுக்குள்ளே போடும்போதும் ரொம்ப மஜாவாக இருந்தது அவங்க துடிக்கிறத பார்த்து. அதனால் இந்த ட்ராமா வந்து ரொம்ப ரொம்ப சூட்சுமமானது. அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு கண் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஊரில் ஏன் இருக்கோம், நம்ம இந்த இடத்துல ஏன் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோம்? நம்ம ஃபாரினில் கூட போயிருக்கலாம், இல்லை நல்ல நல்ல வசதியான ஊரில் போய் நம்ம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கணக்கு எங்கே தான் இருக்குங்கிறத பொழுது நம்ம இந்த லோக்கலான இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கணக்கு இங்கே உள்ள மனிதர்கள் கூட தான் இருக்குது. அப்படின்னா நம்ம இங்கே தான் வருவோம். நம்ம நல்ல நல்ல இடத்துக்கு போக முடியாது நம்மளால். இப்போ எத்தனையோ தீவிரவாதிகள், எத்தனையோ பேர் பாம்ஸ் வச்சு கொள்கிறாங்க. ஆனால் நம்ம அதில் வர்றது கிடையாது. நம்ம கேள்வி தான் படுறோம். ஏன் நம்ம அதில் பரல? ஏன்னா நமக்கு அவங்க கூட கணக்கு இல்லை. யாரு கூட கணக்கு இருக்குதோ நம்ம அங்கே தான் போவோம் தானாகவே. நமக்கு கணக்கு இருந்ததுன்னா நம்மளும் காஷ்மீரில் போய் பிறந்திருப்போம், அங்கே குண்டடிப்பட்டு செத்துருப்போம், தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டிருப்போம், கொடுமைப்படுத்தப்பட்டிருப்போம், 24 மணி நேரம் பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்ம பாட்டு அங்கே இல்லை, அது இங்கே வந்து இருக்கோம், இங்கே உள்ளதான் நமக்கு பாட்டு அப்படின்ட்டு. இதுதான் கர்ம கணக்கு. நம்ம தாய் தந்தை எனக்கு செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு போகல, எனக்கு ஒழுங்காக படிப்பு சொல்லித்தரல, வேலைக்கு விட்டாங்க, இது பண்ணல அது பண்ணல, வீடு சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி அவர் சொத்து சம்பாதிச்சுட்டு போயிருந்தால் நானும் ஊருக்குள்ளே பெரிய தரணும் மீந்து நடந்திருப்பேன். எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சேர்க்கலை, எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டாரு, இல்லை பப்பாட்டியை கொடுத்துட்டாரு, இல்லைன்னா சீட்டாட்டத்தில் தொழிலாச்சுட்டாரு அப்படின்ட்டு நம்ம அவங்கள நினச்சிட்டு இருக்க மாட்டோம். என்னெல்லாம் நமக்கு நடந்துட்டுருக்கோ அதற்கான பொறுப்பாளர் யார்?
உங்களுடைய அப்பாவா, உங்களுடைய அம்மாவா, உங்களுடைய தாத்தாவா, பாட்டியா, பக்கத்து வீட்டுக்காரரா, அக்கத்து வீட்டுக்காரரா? நாம் சுயமே காரணமாவோம், காரியமும் நாமே, காரணமும் நாமே. இந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா மனசு தானாகவே சாந்தமாகிவிடும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி ட்ராமாவனுடைய எல்லா பாயிண்ட்டையும் நினச்சி பாருங்கள். அதுக்கு பிறகு தூங்குங்க. சில நேரம் அவ்வியக்த முரளியை நீங்கள் படிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா காலையில் கேட்ட அந்த சாகார முரளி இருக்குதே, அதை மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணிகிட்டே தூங்குங்க. இல்லைனா வரது மறுபடியும் படிங்க. மெயின் பாயிண்ட்டை எழுதி வச்சுருப்பீங்க, இல்லை வரதான ஸ்லோகன், மெயின் பாயிண்ட்டு, கொஸ்டின் ஆன்சர், தாரணா பாயிண்ட்டு, இல்லைனா ஃபுல் வாணிகிட்ட படிக்க டைம் இருந்ததுன்னா ஃபுல் வாணி. அதுக்கப்புறம் தூங்குங்க. பாபா கூட கொஞ்சம் ஆன்மீக உரையாடல் பண்ணுங்கள், அப்புறம் தூங்குங்க. தனக்கு தானே பேசுங்க, தனக்கு தானே ஆன்மீக உரையாடல் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு தூங்குங்க. ஞானத்தினுடைய சிந்தனை பண்ணுங்கள், அதுக்கு பிறகு தூங்குங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா அதுக்கு பிறகு தான் அந்த அடுத்த நாள் அமிர்த வேலை பவர்ஃபுல்லாக இருக்குமே தவிர, சும்மா போய் படுத்துட்டு தூங்கிட்ட கண்டதெல்லாம் நினச்சிட்டு நான் தூங்கினேன் அப்புறம் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு தான் கம்ப்ளைண்ட் வருமே தவிர பவர்ஃபுல்லாக எப்படி இருக்கும்? அதனால் முதல் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? முன்னேற்பாடு. அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு, சரி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்? காலையில் அமிர்த வேலையில் எந்திரிச்சாச்சு, கண்ணு திறந்துருச்சு, நான் கட்டில் தான் இருக்கேன், என்ன பண்ணணும்? இப்போ பாபாவுக்கு என்ன பண்ணணும்? குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் பாபா. பாபா என்ன தடவை சொல்லியிருக்கார் வானிலை நிறைய தடவை, குழந்தைங்க எனக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் குழந்தைங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறேன், குட் மார்னிங்கும் சொல்கிறேன், குட் நைட்டும் சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அதனால் காலையில் கண்ணு எந்திரிச்சு முடித்த உடனே பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்கிற பழக்கம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க பாபா ரூம் பக்கத்தில் இருக்கும். எப்படியும் சென்டர்னால் சின்னதாக தானே இருக்கும். பாபா ரூம் அடுத்தது அவங்க ரூமு. காலையில் எந்திரிச்சு தட்டு தடுமாறி கண்ணு மூடிக்கிட்டே ஃபஸ்ட்டு பாபாவை தான் பார்ப்பாங்க. பாபா ரூமில் பாபாவை பார்த்துட்டு பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அடுத்த வேலை. அதாவது கண்ணு முன்னாடி பாபா இருக்கணும். ஒரு தடவை ஜானகி தாதி சென்னையில் அங்கே தங்கியிருந்தாங்க. மேலே சாந்திதாம் பில்டிங்கில் மேலே செகண்ட் ஃப்ளோரில் தங்கியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே பாபா ரூமு. அவங்க யாரோ அங்கே லாக் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு தெரில. அவங்க 2 மணிக்கு எந்திரிச்சு இறங்கி கீழே வந்தாங்க, அங்கே பூட்டி இருந்தது. அவங்களால கீழே பாபா ரூமு வர முடியல. பாபாவுக்கு முதல்ல குட் மார்னிங் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் லேட்டாக திறந்து விட்டாங்க, அது வேறு விஷயம். அப்புறம் பாபாவுக்கு சாரி பாபா, சாரி பாபா, சாரி பாபா, சாரி பாபா, சாரி பாபா, சாரி பாபா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், சாரி பாபா, உங்களை ஃபஸ்ட்டு குட் மார்னிங் உங்களுக்கு சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த அளவு அவங்க அன்பில் அவ்வளோ ஃபீல் பண்ணி பாபாவுக்கு சாரி சொன்னாங்க. முதல் பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும் பாபா ரூமில் போய் அப்படின்ட்டு அவங்களுடைய லட்சியம். அந்த அளவு பாபா மேலே அன்பு. அதனால் எந்திரிச்ச பிறகு உங்களை நீங்களே மீண்டும் எழுப்பணும். ஒன்று ஸ்தூலமான தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டிங்க, அடுத்தது 2வது சொமான் மூலமாக தன்னைத்தானே ஆத்மாவை எழுப்பணும். ஏன்னா ஆத்மா அந்த நேரத்தில் 0வில் இருக்கும். நான் யார், நான் யாருடையவன், யார் என்னை எழுப்பி விட்டது, என்ன யுகம் போயிட்டுருக்குது இப்போதை, என்னுடைய காரியம் என்ன, தனக்கு தானே இந்த மாதிரி நினைவுகளை கொண்டு வரணும், ஸ்மிருதியை கொண்டு வரணும். அதனால் எந்திரிச்ச உடனே முதல் சங்கல்பம், முதல் எண்ணம் இந்த எண்ணமாக இருக்கணும். ஒருவேளை முடிஞ்சுது அப்படின்னா முடியும் பட்சத்தில் அமிர்த வேலை குளிச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த உடலில் சின்ன சின்ன துளிகள் இருக்குது, வியர்வை துளிகள் உடம்பு ஃபுல்லாகவே, அது எல்லாம் ஓப்பன் ஆயிரும் குளிச்சுட்டோம் அப்படின்னா. ப்ரஷ் பண்ணிவிட்டு பல்லு தேய்ச்சிட்டு அப்புறமா யோகா பண்ணுங்கள். ப்ரஷ் மூலமாக ஒரு அழுத்தம் கிடைக்குது இல்லையா, அப்போ ஆத்மா முழிக்கக்கூடிய அந்த தூக்க கலக்கம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது பிரெயின் கூட. பிரெயின் ஆக்டிவ் ஆயிரும். முடியும் உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டிலையே ஒரு சின்ன ரூம், பாபா ரூமை நீங்கள் ரெடி பண்ண முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஹா சௌபாக்கியம். சரி இல்லைனாலும் பரவாயில்ல, முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா ஓகே. ஆனால் இந்த கட்டிலே உட்காந்துட்டு யோகா பண்ணக்கூடாது. அந்த கட்டிலை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது வரும். அதுதான் ரொம்ப முக்கியம் அமிர்த வேலையில். ஏன்னா தூக்கம் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, தூக்கம் தான் செய்யும், அப்புறம் தூக்கம் தான் வரும். அதை விட்டு வேறு இடத்துக்கு போகணும். ஒரு பிரதர் இருந்தார், அவருக்கு அவ்வளோ தூக்கம் வந்தது, அவ்வளோ தூக்கம். அவர் அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவார். எப்போ அலாரம் அடிக்குமோ அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் கை போகும், டப்புன்னு ஒரு தட்டு, அலாரம் ஸ்டாப், மறுபடியும் படுத்து தூங்கிடுவார். அப்போ அவர் ஒரு ஐடியா பண்ணார். என்ன பண்ணார்னா, அப்போ அவர் என்ன பண்ணார், அலாரத்தை பக்கத்தில் ஒரு கட்டில் இருந்தது, அந்த கட்டிலுக்கு கீழே தள்ளி கை எட்டாத அளவு வச்சுட்டாரு. அப்போ எந்திரிக்கணும், அந்த கட்டிலுக்குள்ளே போகணும், அதை எடுக்கணும், அப்புறம் தட்டணும், அப்புறம் ஆஃப் பண்ணணும்.
அப்போ கொஞ்சம் முடிச்சிடும் இல்லையா, விழிப்புணர்வு வந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ணார். அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணார்னா, கரெக்டாக 3:45 அலாரம் வச்சுருந்தார். அலாரம் அடிச்சுது, அந்த கட்டிலுக்குள்ளே போனார், மூவ் பண்ணி அதை எடுத்தார், ஆஃப் பண்ணார், அங்கேயே தூங்கிட்டார் கட்டிலுக்கு அடியிலேயே. அதனால் நிறைய ஏமாற்றங்களும் நடக்குது இந்த விஷயத்தில் கூட. பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காருல, பரமாத்மாவுடைய திலாராம் பாபாவுடைய அலாரம் வைங்க, அவர் தானாகவே எழுப்புவார். அலாரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சிருவீங்க பாருங்கள். புத்தியில் பரமாத்மாவுடைய அந்த திலராமனுடைய அலாரத்தை செட் பண்ணுங்கள். அன்பினுடைய யாரோ ஒரு சொந்தக்காரங்க 2 மணிக்கு ஸ்டேஷனில் வராங்க, எப்படி போய் சேர்ந்துடுறீங்க? அலாரம் வைக்கிறீங்களா என்ன? தாய்மார்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, பையன் வரப்போகிறான் ராத்திரி 2 மணிக்கு, தூங்குவீங்களா? முதல்ல தூங்கவே மாட்டோம். இங்கே பரந்தாமத்தில் இந்த சிவபுத்திரன் வராரு, தூக்கம் வரணுமா வரலாமா? இதுக்கும் பதில் சொல்கிறாங்க நிறைய மாதாஸ். அதுதான் டெய்லி வராருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். யார் வருகின்றார், யாரை சந்திக்கின்றார், இந்த சிந்தனை செய்யணும். பெட்டை தியாகம் பண்ணுங்க, தனியாக கீழே உட்காருங்க. உட்காந்திங்கன்னா நல்லது. முட்டி வலி இருக்குதா, உட்கார முடியலையா, அப்போ சேரில் உட்காந்துக்குங்க, பரவாயில்ல. ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக உரையாடல் அங்கே பண்ணுங்கள் பாபா கூட. எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாபா கூட ஆன்மீக உரையாடலை? நீங்கள் அப்பா, டீச்சர், சத்குரு இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க. ஆத்மா இந்த உடல் அல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கமெண்ட்ரி நான் கேட்டனோ படித்தனோ அதையே ஆரம்பிக்காதுங்க. அதே பழைய புராணத்தையே பாடாதுங்க. கட்டை தேஞ்சு போச்சு, புதுசாக மாற்றுங்க கட்டையை. நான் ஆத்மா, என்னிடமிருந்து அமைதி நிலைகள் பரவி கொண்டிருக்கின்றன, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓம் சாந்தி. அது இது வரைக்கும் 10 வருஷமாக அதே பழைய டேப் ரெக்கார்டர் தான் ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது கமெண்ட்ரி உருவாக்குங்க. முரளியிலிருந்து டெய்லி ஒவ்வொரு புதுவிதமான யோகத்தினுடைய பிரயோகம் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு விதமாக பாபா கூட பேசுங்க. புது புது சம்பந்தங்கள் பாபா கூட வைங்க. டெய்லி சூட்சும மதனத்தில் போய் பாபா கிட்ட வரதானங்கள் எடுங்க, அவர்கிட்ட அந்த திலகம் வச்சுக்கோங்க. பல விதம் புதுப்பான விஷயங்களை செய்யுங்க. பரந்தாமத்துக்கு போங்க, சில நேரம் சத்தியுகத்துக்கு போங்க. பாபா என்ன சொல்லியிருக்காரு, வெரைட்டியான பிக்னிக் பண்ணுங்க பாபா கூட அப்படிங்கிறாரு. சில நேரம் பூஜ்ய ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி பண்ணுங்க, சில நேரம் சூட்சும மதனத்துக்கு போய் அங்கே பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க. பாபா மடியில் படுத்து தூங்குங்க, பாபா தோளோட சாஞ்சிக்கோங்க, பாபா மேலே உப்பு மூட்டை ஏறிக்கோங்க, சங்கமயுகத்தினுடைய பயிற்சி பண்ணுங்க. நான் யார், என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ உயர்ந்தது, எப்படி பிராமண பரிவாரத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்க, பிராமண ஃபேமிலியை. அப்புறம் பரிஸ்தா ஸ்வரூபத்தை தாரணை பண்ணி சுற்றி வாங்க முழு உலகத்தையும். இன்றைக்கி காலையில் அமிர்தலையில் யாரெல்லாம் இருந்தீங்க? காலையில் நிறைய பேர் இருந்தீங்க. அப்போ இன்றைக்கி நான் இயற்கைக்கு சகாஷ் கொடுத்தோம் இன்றைக்கி காலையில். அந்த மாதிரி நம்ம வேறு புது இடத்துக்கு போய் அங்கே சகாஷ் கொடுக்கணும். பரிஸ்தா ஸ்வரூபத்தில் ட்ராவல் பண்ணி போய் சகாஷ் கொடுக்கணும். 4 மணிலேருந்து 4:45 வரைக்கும் இருக்கு இல்லையா டைம். ஒருவேளை தூக்கம் வருதா, கண்ட்ரோல் பண்ண முடியலையா, நடந்துட்டு யோகா பண்ணுங்கள், வாக்கிங் யோகா பண்ணுங்கள். ஆனால் தூங்கிட மட்டும் கூடாது. நடந்த தப்பே இல்லை. ஐயோ அமிர்தல யோகா போயிடுச்சு, பாபா ரூமில் தான் தூங்கிட்டே இருக்கிறீங்க, அதை எந்திரிச்சு போனால் என்ன, பாபா ரூமில் தான் உட்காரணும் 4:45 வரைக்கும் அப்படின்னு பிடிவாதமாக நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுலேயும் முடியலை அப்படின்னா பாபாவுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, பாபா பேசுகிற மாதிரி ஆடியோ எவ்வளோ இருக்குது, அதை கேட்டாலே தூக்கமே போயிடும். சரி அதுவும் முடியல, கமெண்ட்ரி போட்டுக்கோங்க காதில். சரி பாட்டு கேளுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, தூங்காமல் இருங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏதோ ஒன்று உங்களை விழிப்பாக வச்சுக்கோங்க, தூங்கிட மட்டும் கூடாது. அதுக்கு பிறகும் நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா அவ்யக்த முரளியை படிச்சுட்டு அப்புறம் யோகா பண்ணுங்க. இந்த ஒரு முயற்சியும் செஞ்சு பாருங்களேன். ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒரு யுக்தி, ஏதாவது ஒரு புது ஐடியா, எதையாவது ஒன்று செய்யுங்க. இதன் மூலமாக நம்மளை கட்டில் கூப்பிடக்கூடாது, வா படு வான்னு கூப்பிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். நம்ம பாபா கூட கனெக்டில் இருக்கணும், இணைஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு இதை முடிஞ்ச பிறகு தூங்கிடவும் கூடாது. அதுக்கு பிறகு சிந்தனை, மனனம், கடையிறது. அதுக்கு பிறகு முரளி கேட்குறோம், தன்னை தானே சக்திசாலியால் நிரப்பணும். ஏன்னா இந்த சூழ்நிலை எங்கேயும் கிடைக்காது. இங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அங்கே மதுபனில் எவ்வளோ பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம உணர்ந்துருக்கிறோம். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை யூஸ் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இந்த ஹாலினுடைய வைப்ரேஷனில் விசேஷமான நிறைய சக்திகள் நாங்கள் அனுபவம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல் மற்றும் ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் இங்கே இருக்குது. அதனால் இந்த வைப்ரேஷனில் நீங்கள் உட்காந்து தன்னைத்தானே சக்திசாலியான சக்திகளால் நிரப்பிக்கோங்க. அப்புறம் ஃபுல் டே கூட ஞானத்தினுடைய சிந்தனை செஞ்சுட்டே இருங்க.
மற்ற அடுத்த நாளைக்கான முன்னேற்பாடை மறுபடியும் செய்யுங்க. அதனால் நம்மளுடைய தினச்சரியம் இருக்குல்ல, டெய்லி ரொட்டீன், அதை முதல்ல செட் பண்ணணும். நம்மளுடைய தினச்சரியத்தில் எங்கெங்கெல்லாம் குழப்பம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தவறுகள் எங்கே நடக்குது, அதை கண்டுபிடிங்க. அப்புறம் அதை செட் பண்ணுங்கள். அப்போ என்ன, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு அமிர்த வேளையில் பாபாவை மீட் பண்ணுறதுக்கு எல்லோரும் இந்த இடத்துல வரலாம். ஓம் சாந்தி. जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लोरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योगविनी से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे।